இந்த 6 மாதம் மாமியார் வீட்டில் என் தோழி வாழ்ந்ததற்கு பின்னர் ஒரு கதை கேள்விப்பட்டாள். நாத்தனாரிடம் மூத்த பெண்ணாக நினைத்துண்டு வந்தாள் இல்லையா, அந்த நாத்தனாரிடம் ஒரு நாள் பேசும் பொழுது அவள் வாழ்ந்த அந்த 15 நாள் வாழ்க்கையில் என்ன செய்தாள், வாட் இஸ் யுவர் ரொட்டீன் என்று என் தோழியிடம் கேட்டாளாம் அவள் நாத்தனார். அதற்கு தோழி அவளுக்கு இன்றும் என் தோழி வெள்ளந்தி தான். வெள்ளந்தி என்றால் என்ன அர்த்தம் என்றால், வெள்ளக்கும் தீக்கும் பாகுபாடு பார்க்க தெரியாது, எந்த மனிதரிடமும் பாகுபாடு பார்க்க தெரியாது என் தோழி. அப்படி ஒரு வெள்ளந்தி மனம் கொண்டவள். இப்போது கதைக்கு வருவோம். அந்த நாத்தனாரிடம் சொல்லியிருக்கிறாள், அன்போடு நினைத்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். எனக்கு வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், எல்லா வேலையும் அவர்கள் பார்ப்பார்கள். நான் இருக்கும் பிரதேசத்தில் கொஞ்சம் குளிர் அதிகம், அதனால் 11 மணி ஆனால் நான் வெயிலில் வந்து உட்கார்ந்து விடுவேன். அப்புறம் வேலைக்காரர்கள்லாம் வேலை பார்த்தவுடன் மத்தியானம் தூங்கி விடுவேன். எழுந்து சமைக்கணும், சாப்பிடணும், ஒழிச்சி போடணும், துணி மடித்து வைக்க வேண்டும், இவ்வளவுதான் என் வேலை. அப்படி என்று சொன்னவுடன் நாத்தனார் பண்ணிய ஏற்பாடு தான் அது. இவ்வளவு ஃப்ரீயாக இருக்கும் என் தோழியை வாழ பொறுக்காமல் அவளுடைய அம்மாவிற்கு ஆப்ரேஷன் இப்போது செய்து கொள், அந்த தோழி ஃப்ரீயாகத்தான் இருக்கிறாள், அவள் உதவுவாள், நம்ம வீட்டு பையன்தானே, சொன்னால் அவன் கொண்டு விடுவான் என்று ஏற்பாடு செய்தாளாம். இது பின்னர் நான் கேள்விப்பட்டு அந்த தோழியை கண்டு ரொம்ப வேதனைப்பட்டேன். அதாவது அந்த தோழி எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த புகுந்த வீட்டை நெருக்கமாக நினைத்தார்களோ, ஒவ்வொன்றிலும் வெடி வைத்திருக்கிறார்கள் அந்த புகுந்த வீட்டுக்காரர்கள் அல்லவா. சொல்கிறார்களே, கல்யாணம் செய்து கொண்டு போனால் தன் குடும்பமாய் நினைந்து, தன் மக்களாய் நினைந்து எல்லாவற்றையும் பேசுங்கள் என்று. கூடாது என்பது என் தோழி கதையின் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சரி, அதெல்லாம் முடிந்தது, குழந்தையும் பிறந்தது. அதை கொண்டு வைத்து கொண்டு ஒரு வருடம் வாழ்ந்திருப்பாள் என் தோழி. பின்னர் ஒரு நாள் அவங்க நாத்தனார் வீட்டுக்கு அவள் போயிருக்கா. அப்போ அந்த நாத்தனார் குழந்தை சரியாக பேசலைன்னு அடுத்த இன்னிங்ஸாக ஆரம்பிச்சிட்டா. அவள் சொன்னால் கேட்கும் சொம்பாக அல்லவா புருஷன் இருக்கிறான். அவள் ஆக்டிவிட்டி சரியில்லை, அவன் சரியில்லை, அப்படி என்று எதையோ சொல்லி கடைசியில் பார்த்தார் தோழியின் மகனுக்கு காதில் ஃபங்கஸ் அடைத்திருக்கிறது. அதை எடுத்தவுடன் அவனுடைய கண்கள்லாம் பளீரென்று ஆகிவிட்டது. நன்றாக ரியாக்ட் பண்ண ஆரம்பித்து விட்டான். இதெல்லாம் 1 மாதத்துக்குள்ளவே நடந்துவிட்டது. ஆனாலும் அவர்கள் வீட்டில் வலுக்கட்டாயமாக 3 மாதம் உட்கார வைத்து அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் என்ற பேரில் தோழி மீண்டும் அவர்கள் வீட்டில் அலமார் அடுக்குவதும், அவர்கள் வீட்டு கிழிசலை தைப்பதும், அவர்கள் வீட்டை பெருக்கி துடைப்பதும், அவர்கள் வீட்டு துணி உணர்த்துவதும், மடித்து வைப்பதும், இது போன்ற பாத்திரம் தேய்க்கிறது, இது போன்ற காரியங்களை அந்த வீட்டில் 3 மாதம் செய்தாள். இதற்கு பேர் திருமண வாழ்வு. அப்புறம் அந்த குழந்தையை கூட்டிண்டு ஒரு மாதிரி போராடி சண்டையிட்டு வீடு வீடாக வேலை